அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கதிர் ராஜு ரெண்டு பேருமே அண்ணன் வாங்கி கொடுத்த கிஃப்ட் ரொம்ப அழகா இருக்குல்ல, எனக்காக அண்ணன் இப்படி வாங்கி கொடுக்கலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அண்ணன் இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ராஜு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ராஜுமே எனக்கு மாமா வாங்கிட்டு வந்து ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு உடனே உங்களோட முகமே ஒரு மாதிரி ரொம்ப சேட் ஆயிடுது. காரணம் நம்ம குமார பத்தின யோசனைகள் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கிறதா. இப்படி ஓடிட்டே இருக்கிற அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நோட் பண்ணி ராஜு என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, ஏன் நீ ஒரு மாதிரி இருக்கு, உன்னோட ஃபேஸ் டல்லா இருக்கு, என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ராஜு முதல்ல ஒன்றும் இல்லை சும்மாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல இருந்து ராஜு ஏதோ விஷயத்த யோசிக்கிறா அப்படிங்கிறத கதிர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் ஒன்று சொல்றேன், நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, இன்னைக்கு கோயில என்னோட சித்தி மாறி நான் பார்த்து பேசினேன்னு சொல்றாங்க. அவங்களா எதுக்காக உன்னை பார்த்து பேசினாங்க, நீ எதுக்கு அவங்கள பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல சித்தி குமாரன் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ஏன்னா குமார் பண்ணது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு சித்திக்கு தெரியும், அதையெல்லாம் தாண்டி அவங்க குமாரை பெற்றதுனால குமார் இப்போ ஜெயிலுக்கு போயிடுவான் அப்படிங்கிற பயமும் பதட்டமும் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அதனால நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி குமார் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லி சித்தி சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கதிரோட முகமே டோட்டலாக மாற ஆரம்பிச்சிருது. என்ன சொல்கிற ராஜி, அதுக்காக தான் நீ போய் அவங்கள பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் போய் பார்த்தது உண்மைதான், சித்தி இப்படி சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கலாம், ஆனால் நான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி சொல்கிறாங்க. உடனே அதனால உன் மேலே ரொம்ப கோபமாக இருப்பாங்கள்ல ராஜி, தப்பு பண்ணது அந்த குமார் பையன் தானே, அப்புறம் ஏன் நம்ம மேலெல்லாம் கடுப்பாகிறாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கதிர் ஒரு பக்கம் சொல்லி, இன்னொரு தடவை வால் ஆட்டுட்டாவன், அதுக்கப்புறம் பாரு இந்த கதிரோட்ட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குமாரோட மனசு முழுக்க முழுக்க இப்போ நம்ம அரசையே நிறைஞ்சு கிடைக்கிற அளவுக்கு அவரோட எமோஷன் ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்ம அரசி பக்கம் டைவர்ட் ஆயிடுச்சு. இது தெரியாத வீட்டில் ஒரு பக்கம் நம்ம குமாருக்காக கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கல்யாண ஏற்பாடால் திரும்பவும் குமார் வீட்டில் ஒரு பெரிய பூதாகமே வெடிக்க போகுது. என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.